ராம்குமார் உடலை பிரேத பரிசோதனை செய்யும் விவகாரத்தில் மூன்றாவது நீதிபதியின் கருத்தை கேட்கும் வரை தற்போதைய நிலையே தொடரும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். உண்மைகளை கொண்டு வருவதற்கு அரசு ஏன் தயங்குகிறது என்கிற வாதத்தை நாங்கள் முன்வைத்தோம். எங்களுடைய மருத்துவர் இருப்பதால் அந்த உடற்கூறாய்வில் எந்த விதமான பங்கமும் நிகழ்ந்து விடாது என்று சொன்னோம். எங்களுடைய வாதுரையை கேட்ட நீதிபதிகளில் மூத்த நீதிபதி எங்களுடைய வாதுரையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த வாதுரையில், அதாவது அரசு தரப்பில் வைக்கப்பட்ட வாதுரையில் நியாயமில்லை என்பதையும் அந்த திறந்த நீதிமன்றத்திலே சுட்டி காட்டியிருக்கிறார். இருந்த போதிலும் கூட இந்த விஷயத்தில் 2 நீதிபதிகள் முடிவெடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டதால் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்த விசாரணை நடைபெற்று உத்தரவு பிறப்பிக்கும் வரை இந்த உடற்கூறாய்வினை செய்யக்கூடாது என்றும் உடலை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.